வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இன்றே கடைசியா யாருக்கு எத்தனை தொகுதிகளா? பாஜகவின் வேகம், எடப்பாடியின் முடிவு என்ன? வாங்க வீடியோவை மூலியமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிக்கான வேலைகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் எடப்பாடியார் செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே அதிமுகவுடன் பாஜக மட்டுமே ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அதாவது அதிமுகவின் நிலைப்பாடு என்னவென்றால் தங்களுடன் இன்னும் பல கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர வாய்ப்பு இருப்பதாகவும் எடப்பாடி அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில்தான் இன்றே கடைசி என்று கூறப்படுகிறதா. அதாவது பாஜகவின் தேர்தல் தொகுப்பாளராக இருந்து வரும் PS கோயல் அவர்கள் தமிழ்நாடு சென்னை வர இருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டு வருகிறார். அதாவது அவர் வர இருக்கும் என்னவென்றால் நோக்கம், அதாவது இன்றே கடைசி என்றால் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளுக்கெல்லாம் தொகுதி பங்கீடு என்னவென்று அவருக்கு ஒதுக்கப்படும் எத்தனை தொகுதிகள் என்பதை கண்டிப்பாக ஒரு நிர்ணயமான செயல்பாடுகள் இன்றே முடிவெடுக்கப்படும் என்ற செயல்பாட்டில்தான் அனைத்து கட்சிகளுமே செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்பது கண்டிப்பாக அதனுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு கண்டிப்பாக தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் சென்னைக்கு வர இருக்கும் PS கோயல் அவர்கள் இன்று வந்து அதாவது எடப்பாடி சந்தித்து அவருடன் அதாவது அதிமுகவுடன் பாஜகவுடன் வைத்துள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் கண்டிப்பாக இன்று நடைபெறும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறதா. அதாவது ஜனவரி 23 கண்டிப்பாக ஒரு மாநாடு தமிழகத்தில் அதாவது மோடி அவர்கள் வர இருக்கும் நிலையில்தான் கண்டிப்பாக அதற்கான வேலைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது அந்த மேடையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் எல்லாம் அவற்றில் எந்தெந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையில் ஏற்றப்படும் என்ற முடிவுகள் எல்லாம் கண்டிப்பாக இன்றே எடுக்கப்படும் என்று செயல்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் PS அவர்கள் வருகையொற்றிதான் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் அதுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றே முடிவெடுக்கப்படும், அதற்கான ஆலோசனை எல்லாம் இன்று நடக்கப்படும் என்று டெல்லி தலைமையிலிருந்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறதா. இந்த நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலை மற்றும் இந்த அண்ணாமலை மற்றும் நைனா நாகேந்திரன் போன்ற தலைவர்களெல்லாம் இதில் பங்கேற்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து ஆட்சி அமைக்கும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நேற்று கூட எடப்பாடி அவர்கள் 5 முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுக பாஜகவுக்கு இது ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.